வந்தாச்சு குட் நியூஸ். இனி இரண்டாவது குழந்தை பிறந்தால் ரூபாய் 25,000 கிடைக்கும். மாநில அரசு அறிவிப்பு. இது எந்த மாநிலத்துல என்ன காரணத்துக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஆந்திராவுல குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால அதனை ஊக்குவிக்கக்கூடிய வகையில அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு புதிய மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை அறிவிச்சிருக்காரு. இந்த கொள்கை ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறதாம். இதன் முக்கிய அம்சமாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பிறப்பிற்கு ரூபாய் 25,000 வழங்கப்படும். மேலும் மூன்றாவது குழந்தைக்கு 5 ஆண்டுகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகை மற்றும் 18 வயது வரை இலவச கல்வி போன்ற சலுகைகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பிறக்கும் போது ரூபாய் 25,000 ஒரு முறை நிதி உதவியாக வழங்கப்படும். மூன்றாவது குழந்தைக்கு 5 வயது வரை மாதம் மாதம் ரூபாய் 1,000 ஊட்டச்சத்து உதவி கிடைக்கும். மேலும் மூன்றாவது குழந்தைக்கு 18 வயது வரை அரசு அல்லது விடுதி பள்ளிகளில் இலவச கல்வி வழங்கப்படும். மூன்றாவது குழந்தை பிறந்தால் தாய்க்கு 12 மாத ஊதியத்துடன் கூடிய விடுமுறையும், தந்தைக்கு 2 மாத விடுமுறையும் அளிக்கப்படும். 3 குழந்தைகள் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும்போது 15 நாட்கள் வெல்னஸ் விடுமுறை மற்றும் ரூபாய் 50,000 உடல்நல நிதி வழங்கப்படும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.